தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பில் போட்டியிடும் வேட்பாளர்களின் முதற்கட்ட பட்டியல் இன்று வெளியாகும் என தெரிகிறது. நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோட்டில் இன்று நடைபெறும் நிகழ்ச்சி ஒன்றில் தாவேக பொதுச் செயலாளர் ஆனந்த் மற்றும் நிர்வாக குழு தலைமை ஒருங்கிணைப்பாளர் செங்கோட்டையன், கொள்கை பரப்பு பொதுச் செயலாளர் அருண்ராஜ் ஆகியோர் பங்கேற்கின்றனர். இந்த கூட்டத்தின் போது கட்சி நிர்வாகிகளிடம் மட்டும் சில தொகுதிகளுக்கான வேட்பாளர்கள் அறிமுகம் செய்யப்படுவார்கள் என கூறப்படுகிறது. அதன்படி திருச்செங்கோடு சட்டமன்ற தொகுதியில் கட்சியின் கொள்கை பரப்பு பொதுச் செயலாளர் அருண்ராஜ் போட்டியிடுவார் என தெரிகிறது. இதனிடையே தமிழக வெற்றிக் கழகத்திற்கு தொகுதி பொறுப்பாளர்களை நியமிக்க தாவேக தலைவர் விஜய் உத்தரவிட்டுள்ளார். ஒவ்வொரு தொகுதியிலும் ஆலோசனை கூட்டங்களை நடத்தி பொறுப்பாளர்களை தேர்ந்தெடுக்குமாறு விஜய் அறிவுறுத்தியுள்ளார். கேரள உள்ளாட்சி தேர்தலில் ஆளும் இடதுசாரி ஜனநாயக கூட்டணி படுதோல்வி அடைந்த நிலையில் 45 ஆண்டு காலம் இடதுசாரிகள் வசமிருந்த திருவனந்தபுரம் மாநகராட்சியை பாஜக கைப்பற்றியுள்ளது. பாஜகவின் இந்த வெற்றி சாத்தியமானது எப்படி? விரிவாக விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. கேரளாவில் மொத்தமுள்ள 1199 உள்ளாட்சி அமைப்புகளுக்கு 2 கட்டங்களாக தேர்தல் நடைபெற்ற நிலையில் முடிவுகள் நேற்று வெளியானது. அடுத்த ஆண்டு நடைபெறவுள்ள சட்டப்பேரவை தேர்தலுக்கான வெள்ளோட்டமாக கருதப்பட்ட இத்தேர்தலில் ஆளும் இடதுசாரி ஜனநாயக கூட்டணி படு தோல்வியை தழுவியுள்ளது. குறிப்பாக 45 ஆண்டு காலமாக திருவனந்தபுரம் மாநகராட்சியை தன்வசம் வைத்திருந்த இடதுசாரிகள் அதை பாஜகவிடம் பறிகொடுத்திருப்பது அரசியல் வட்டாரத்தில் கவனம் பெற்றுள்ளது. திருவனந்தபுரத்தில் மொத்தமுள்ள 101 வார்டுகளில் பாஜக 50 வார்டுகளிலும், ஆளும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கூட்டணி 29 வார்டுகளிலும், காங்கிரஸ் கூட்டணி 19 இடங்களிலும் வெற்றி பெற்றுள்ளன. திருவனந்தபுரம் மாநகராட்சியில் பாஜகவின் வெற்றி கேரள அரசியலில் புதிய அத்தியாயம் என்கிறார் பிரதமர் நரேந்திர மோடி. இடதுசாரிகள் மற்றும் காங்கிரசின் நடவடிக்கைகளால் சலிப்படைந்த மக்கள் நல்லாட்சியை வழங்க தேசிய ஜனநாயக கூட்டணியை தேர்வு செய்திருப்பதாகவும், வளர்ச்சியடைந்த கேரளாவை உருவாக்க வேண்டுமென வாக்களித்த மக்களுக்கு நன்றி எனவும் பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். மறுபுறம் பாஜக பெற்றுள்ள வெற்றி வரலாற்று சிறப்பு மிக்கது என பாராட்டியுள்ளார். திருவனந்தபுரத்தில் இருந்து 4 முறை மக்களவைக்கு தேர்வான காங்கிரஸ் எம்பி சசி தரூர். தலைநகரில் பாஜக வெற்றி பெற்றிருப்பது குறிப்பிடத்தக்க அரசியல் மாற்றத்தை வெளிப்படுத்துவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்நிலையில் பாஜகவின் வரலாற்று வெற்றிக்கு பல்வேறு காரணிகள் இருப்பதாக கருதுகிறார்கள் அம்மாநில அரசியல் ஆய்வாளர்கள். தலைநகராகவும் முக்கிய நகர்ப்புற மையமாகவும் விளங்கும் திருவனந்தபுரத்தில் ஒவ்வொரு நாடாளுமன்ற மற்றும் சட்டமன்ற தேர்தல்களிலும் பாஜக தனது செல்வாக்கை தொடர்ந்து அதிகரித்து வந்துள்ளது. நடுத்தர மக்களின் வாக்குகளையும் இந்துக்களின் வாக்குகளையும் பாஜக ஒருங்கிணைத்து வருவது இதற்கு முக்கிய காரணமாக சொல்லப்படுகிறது. இடதுசாரிகள் தொடர்ந்து மாநகராட்சியை நிர்வகித்து வந்ததும் சுகாதாரம், உள்கட்டமைப்பு மற்றும் ஊழல் போன்ற உள்ளூர் பிரச்சனைகளும் ஆட்சியாளர்களுக்கு எதிரான அலையை தூண்டியிருக்கலாம் என்ற கருத்தும் நிலவுகிறது. குறிப்பாக திருவனந்தபுரம் மாநகராட்சியில் திடக்கழிவு மேலாண்மை மிக முக்கிய பிரச்சனையாக இருந்து வருகிறது. விலா பில்சாலா குப்பை கிடங்கு மூடப்பட்ட பிறகு முறையான கழிவு மேலாண்மை திட்டத்தை செயல்படுத்த ஆட்சியாளர்கள் தவறியதாக எதிர்க்கட்சிகள் பரப்புரை செய்தன. தேசிய மற்றும் மாநில அளவிலான பிரச்சனைகளை தவிர்த்து இதுபோன்ற உள்ளூர் பிரச்சனைகளை மையமாக வைத்து பாஜக பரப்புரை மேற்கொண்டது தேர்தல் முடிவில் எதிரொலித்துள்ளது. கேரளாவில் முதல் பெண் IPS அதிகாரியும் முன்னாள் DGPயுமான ஸ்ரீலேகா போன்ற தேர்ந்தெடுக்கப்பட்ட வேட்பாளர்கள் பாஜகவின் வெற்றிக்கு வித்திட்டதாகவும் அரசியல் விமர்சகர்கள் கருதுகின்றனர். வளர்ந்த கேரளா என்ற பரப்புரையும் பாஜகவின் வெற்றிக்கு உறுதுணையாக இருந்ததாக சொல்லப்படுகிறது. கேரளாவில் 2016ஆம் ஆண்டு தேர்தலில் சட்டமன்றத்திலும் 2024ஆம் ஆண்டு தேர்தலில் நாடாளுமன்றத்திலும் முதல் முறையாக நுழைந்த பாஜக தற்பொழுது மாநகராட்சியிலும் கணக்கை தொடங்கியுள்ளது. இந்நிலையில் சட்டப்பேரவை தேர்தலுக்கு இன்னும் சில மாதங்களே உள்ளதால் உள்ளாட்சி தேர்தல் முடிவுகள் பொது தேர்தலிலும் எதிரொலிக்குமா? ஆளும் இடதுசாரி ஜனநாயக கூட்டணி தோல்வியில் இருந்து மீண்டு வருமா என்ற எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது.